World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மற்றும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாவினுடைய என் அன்புக்குரிய மாணவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலியமாக இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுவிதமான தகவல்கள் வரப்போயிருக்குது. அதில் நான் என்ன கொடுக்க போகிறேன் சார் அப்படின்னு பார்க்கும்போது, ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியில் தினசரி திருமண பொருத்த திறவுகோல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே திருமணம் சார்ந்த விஷயங்களை, என்னுடைய ஆய்வுகளை, சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர ஆசைப்பட்றேன். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய நிறைய சந்தேகங்கள் இதன் மூலிமா நிவர்த்தி ஆகுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. என்னுடைய கடுமையான ஒரு 10 ஆண்டு ஆய்வுகளில் நான் தயாரித்த என்னுடைய உருவாக்கத்தின் நடுவில் இருக்கக்கூடிய திருமண களஞ்சியம் அப்படின்ற ஒரு நூலில் இருந்தும், அதே போல் என்னுடைய ஆய்வுகளில் இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயமானது உங்களுக்கு தொகுத்து வழங்கப்பட இருக்கிறது. ஸோ அனைவரும் இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். எல்லோரும் எங்களை ஊக்கப்படுத்துங்கள். உங்களுடைய ஊக்கத்தை பொறுத்து எங்களுடைய தொடர்ந்து பயணமானது நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த முதல் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தரணும் இல்லையா? ஸோ என்ன தந்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் வாங்கின அடுத்த செகண்ட் உங்களுக்கு இந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் உணரணும். முதல்ல ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட கொடுப்பனை என்ன, ஜாதக ரீதியாக அவங்களுடைய கொடுப்பனை என்னன்னு தெரியாமல் நம்ம உள்ளுக்குள்ளே போய் அவங்கள ஆய்வு ஜாதகம் பொறுத்ததில் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா லக்னம் என்பது ஜாதகரை சொல்லக்கூடியது, 7ஆம் இடம் என்பது தன்னுடைய துணையை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ ஜாதகத்தில் லக்னம் எப்படி இருக்குது, ஜாதகர் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரா, ஜாதகர் ஆளுமை திறனுடையவரா அப்படின்ற விஷயங்களும், 7ஆம் இடம் என்பது மனைவியை பற்றி சொல்கிறது, அல்லது கணவனை பற்றி சொல்லக்கூடியது. அந்த பாவங்கள் எப்படி இருக்குது, அந்த ஜாதக ரீதியாக வலிமையாக இருக்கா, வலிமை இல்லாமல் இருக்கா அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஆய்வுகள் பண்ணணும். ரெண்டாவது, குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது, ஓகேங்களா? 2 பேரும் இணைந்து வாழக்கூடிய அந்த குடும்பம் நல்ல வருமானத்தோட, நல்ல குழந்தை செல்வங்களோடு இருக்குமா? ஏன்னா குழந்தைகள் செல்வம் என்பது 5ஆம் பாவகமாக இருந்தாலும் கூட உறுப்பினர்கள் என்பது 2ஆம் பாவகம் தான். ஸோ 2 நல்லா இல்லாமல் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் முதல் ஆய்வுகள் பண்ணும்போது 7ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் நீங்கள் ஆய்வுகள் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா காலச்சக்கரத்தின் அடிப்படையில் மேஷம் அப்படின்றது தான் ஒரு ஆணாகவும், துலாம் என்பது ஒரு பெண்ணாகவும் நம்மளுடைய முன்னோர்கள் வடிவமைத்துள்ளார்கள். அப்போ இந்த செவ்வாய் சுக்கிரன் 2 பேர் மட்டும்தான் ஒரு ஆண் ஜாதகத்திலையும் சரி, ஒரு பெண் ஜாதகத்திலையும் சரி இன்பத்தை தரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளருடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சுக்கிரன் 6-8 இருக்காங்களான்னு முதல்ல பாருங்கள். அவங்க ஜாதகத்திலேயே 6-8 இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கே அந்த இன்பத்தை தாமதப்படுத்தும், அல்லது இன்பத்தில் மகிழ்ச்சியை குறைவாக கொடுக்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம எடுத்துக்குவோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த செவ்வாய் சுக்கிரனுக்கு நீங்கள் முதல் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் மேஷத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எக்காரணத்து கொண்டும் கன்னி மற்றும் விருச்சக வீட்டில் இருக்கக்கூடாது. அதாவது ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 6 மற்றும் 8ஆம் இடங்களில் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் என்பதே கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டிய விஷயமே இது மட்டும்தான். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கு 6 மற்றும் 8ஆம் பாவத்தில் பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடாது. அதே போல் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்கிறாங்களோ, ஒரு மிதுனத்தில் செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்கோங்க பெண்ணுடைய ஜாதகத்தில். அப்போ ஆணுக்கு விருச்சகத்துலேயும் மகரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்கக்கூடாது. பெண்ணுடைய செவ்வாய்க்கு ஆணுடைய சுக்கிரன் 6-8ஆகவும், ஆணுடைய செவ்வாய்க்கு பெண்ணுடைய சுக்கிரன் 6-8ஆகவும் இருந்தது அப்படின்னாவே அவங்களுக்குள்ள அந்யோன்யமானது தடைபடும். இதுதான் முதல் தரையான விஷயம். அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 7ஆம் இடம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அந்த 7ஆம் அதிபதி என்பது தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த 7ஆம் அதிபதி ஆணுடைய ஜாதகத்தில் கூடிய 7ஆம் அதிபதி, அதே போல் பெண்ணுடைய ஜாதகத்தில் கூடிய 7ஆம் அதிபதி, இந்த 2 பேரையும் நீங்கள் பார்க்கணும். இந்த 2 பேரும் 6-8 இருக்கக்கூடாது. இந்த 2 பேரும் அவருடைய ஜாதகத்தில், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி என்று சொல்ல, ஒரு மேஷ லக்னம் 7ஆம் அதிபதி சுக்கிரன், ஓகேங்களா, அவர் தனுசில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பெண்ணுடைய ஜாதகத்தில் ஒரு விருச்சக லக்னம், அவங்களுக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன், ஓகேங்களா. இவங்களுக்கு பார்க்கும்போது
அந்த சுக்கிரனாகப்பட்டவர் ரிஷபத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 7ஆம் அதிபதி 7ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆணுடைய ஜாதகத்தில் தனுசுல சுக்கிரன், பெண்ணுடைய ஜாதகத்தில் ரிஷபத்தில் சுக்கிரன். அப்போ இது ரெண்டும் 6 8 இருக்குது. இந்த மாதிரி 6 8 இருந்தாலும் அவர்களுக்குள்ள அந்த 7ஆம் இடம் என்று சங்கமிக்கக்கூடிய தாம்பத்திய ஸ்தானத்தில் வரும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இடையூறுகள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு ஆய்வில் எடுக்கும்போது நிறைய விஷயம் திருமண பொருத்தம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி 10 நட்சத்திரங்களை வைத்துக்கொண்டு மட்டும் திருமண பொருத்தம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஜாதக ரீதியாக ஒவ்வொரு பாவக ரீதியாக முறையாக ஆய்வுகள் செய்ய வேண்டும். அதில் முதல் விஷயம் மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் சுக்கிரனை வச்சு எப்படி நீங்கள் எடுக்கலான்ற விஷயத்தை மட்டும்தான் நான் இந்த இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ செவ்வாய் சுக்கிரன் ஜாதக ரீதியாக இருக்கவே 6 8 இருக்கக்கூடாது. முதல் விஷயம் நான் சொல்லிட்டேன் தனிப்பட்ட ஜாதகத்தில். அதன் பிறகு ஆணுடைய செவ்வாய்க்கு பெண்ணுடைய சுக்கிரனும், பெண்ணுடைய செவ்வாய்க்கு ஆணுடைய சுக்கிரனும் 6 8 இருக்கக்கூடாது. இது 2வது விஷயமா நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 7ஆம் அதிபதி தங்களுக்குள் 6 8 இருக்கக்கூடாது. இது 3வது விஷயமா சொல்லியிருக்கேன். இது எல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுக்க வேண்டியதே கிடையாது. ஓகேங்களா? அந்த ஜாதகத்தை நீங்கள் எடுத்தோன்னே டெஸ்ட்ராய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதே இதுக்கு பொருந்தாது, வேண்டாம், இவங்களுக்குள்ள எந்த விதமான அந்யோன்யமும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம எதுக்கு நம்ம இவங்களை சேர்த்தணுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஸோ அதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ திருமண பொருத்தத்தில் நீங்கள் முதல் தரமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பதிவு கொடுத்துட்டே வந்துட்டுருப்போம். நீங்கள் இதை பார்த்து மகிழுங்கள். ஸோ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வர இருக்குதுங்க. இந்த அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய என்னுடைய நண்பர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு உங்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.